ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகுண்ட சதுர்தசி. இதுவரை எந்த ஒரு பூஜைகள் விரதங்கள் கடைபிடிக்காதவர்களும் கூட இந்த தினத்தில் இப்படி செய்ய நேர் வைகுண்டம் அப்படின்னு பகவான் ஹரனும் ஹரியும் சொல்லியிருக்கிறார்கள். நாம அதை பத்தி இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். வைகுண்ட சதுர்தசி கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷத்தின் சதுர்தசி திதியில், அதாவது கார்த்திகையின் பூர்ணிமாவிற்கு பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னதாக அனுசரிக்கப்படும் மிக மங்களகரமான நாள். இது ஒரு அரிய நாளும் கூட. ஏனெனில் இந்த தினத்தில் விஷ்ணுவையும் சிவபெருமானையும் சேர்த்து ஒரே நாளில் வழிபடுகிறார்கள். அதாவது இன்று இரவில் விஷ்ணு பகவானையும் நாளை அதிகாலையில் சிவபெருமானையும் பூஜித்து வணங்க வேண்டும். இந்த வைகுண்ட சதுர்தசியில் விரதம் இருப்பதன் மூலம் நேராக வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார். இன்று இரவு விஷ்ணுவையும் நாளை காலை சிவபெருமானையும் விரதம் இருந்து பூஜிப்பவர்கள் வேண்டுவது அனைத்தும் கிடைக்குமாம். அதற்குரிய புராணத்தையும் நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். இந்த புண்ணிய கதையை கேட்டாலே பன்மடங்கு பலன் நிச்சயம். சாதுர்மாச காலத்தின் முடிவை குறிக்கும் நாளான தேவ உத்தான ஏகாதசிக்கு பிறகு மூன்றாவது நாளில் இந்த வைகுண்ட சதுர்தசி கடைபிடிக்கப்படுகிறது. ஒருமுறை ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவனை வாரணாசியில் தரிசனம் பண்ணணும் நினைக்கிறார். அதனால அவர் வைகுண்டத்தை விட்டு காசிக்கு வரார். மானசரோவர்ல இருந்து 1000 தாமரை மலர்களை சேகரிச்சுண்டு ஒவ்வொரு தாமரை மலருக்கும் ஒவ்வொரு சிவநாமமாக சிவபெருமானுடைய 1000 நாமங்களையும் சொல்லி சர்வேஸ்வரனை பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சு செய்ய தொடங்குறார். அப்போ பகவான் விஷ்ணு முழு பக்தியோட சிவநாமத்தை சொல்லி பூஜை செஞ்சுட்டு இருக்கிற போது சிவன் அவரை சோதிக்கணும்னு நினைக்கிறார். அவர் வைத்திருந்த தாமரை பூவில இருந்து ஒன்றை எடுத்து மறைச்சு வச்சுடுறார். விஷ்ணு பகவான் சிவபெருமானுடைய 1000வது நாமத்தை உச்சரிச்சு கடைசியாக பூவை எடுத்து போடுறதுக்காக பாக்குறார். அங்க பூ இல்ல, காணல. பூஜையில இருந்து பாதியில இருந்து எழுந்துட்டா பூஜை பங்கமாயிடும். அப்போ விஷ்ணு பகவானுக்கு ஒரு நினைப்பு வருது. அவர் கமலநயனன், கமலக்கண்ணன், புண்டரீகாக்ஷன், தாமரை கண்ணன்னு பக்தர்களால போற்றி அழைக்கப்படுறார் இல்லையா. அவருடைய கண்களும் தாமரை மலர் போன்றதுதான் இல்லையா. அதை நினைச்சுட்டு பகவான் ஸ்ரீஹரி சிவபெருமானுக்கு தன்னுடைய தாமரை போன்ற கண்ணையே கொடுக்கணும்னு நினைச்சு 1000வது நாமாவளி சொல்லி அந்த கண்ணையும் வைத்து பூஜை பண்றார். இந்த அபரிமிதமான பக்தியை கட்ட சிவபெருமான் விஷ்ணுவோடைய பூஜையை பக்தியை நினைத்து மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார். உடனே அவர் முன் தோன்றி, உன்னை போல என்னுடைய பக்தன் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவரது கண்ணையும் திரும்ப கொடுத்துடுறார். இதனாலதான் கோவில்களில் கண்மலர் காணிக்கை தரக்கூடிய பழக்கமும் உருவானது. இன்றும் விஷ்ணு சிவனுக்கு பூஜை செய்த கண்மலர் சிவனுடைய பாதத்தில் இருப்பதை திருவிழிமழையில் நாம் காண முடியும். திருவிழிமழை புராணத்திலும் இது சொல்லப்பட்டுள்ளது. இந்த நாள்ல உன்னை வழிபடுபவர்கள் நேராக வைகுண்டம் அடைவார்கள். அதனால இந்த நாள் வைகுண்ட சதுர்தசி அப்படின்னு அழைக்கப்படும் சொல்றார். அத்துடன் கோடிக்கணக்கான சூரியன்களின் சக்தி மற்றும் வலிமைக்கு நிகரான சுதர்சன சக்கரத்தையும் சிவபெருமான் ஸ்ரீஹரிக்கு வழங்கினார். இதனால் தான் இந்த நாளில் விரதம் அனுஷ்டிப்பதால் இந்த பூமியில் வாழும் எவரும் வைகுண்டத்தில் சொர்க்கத்தில் தனது இடத்தை பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால் இன்று இரவு விஷ்ணுவை வழிபட்டால் விரும்பிய பலன் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் பணிகள் அனைத்தும் நிறைவேற இன்று ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் மற்றும் வழிபாட்டுடன் நாளை காலை ருத்ராபிஷேக வழிபாட்டையும் அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய தினம் காசியில் உள்ள சிவலிங்கம் விஷ்ணு பகவானின் முன் தோன்றியதாகவும் அவர் அதற்கு பூஜித்ததாகவும் நம்பிக்கை உள்ளது. அதனால்தான் இந்த நாள் காசி விஸ்வநாத் ஸ்தாபன திவாஸ், அதாவது பிரதிஷ்டை செய்த தினமாகவும் கொண்டாடப்படுறது. இதோடு சேர்ந்த இன்னொரு புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு முறை தேவர்ஷி நாரதர் வைகுண்டத்திற்கு சென்ற போது அவர் மனசுல ஒரு கேள்வி வருது. அவருடைய முகத்தை பார்த்த விஷ்ணு, ஏதோ உங்க மனசுல சந்தேகம் இருக்கு, அதை கேளுங்கன்னு சொல்றார். உடனே நாரதரும், உங்களுடைய பக்தர்கள்லாம் உங்களுடைய திருநாமத்தை இரவும் பகலும் ஜபித்து எளிதில வைகுண்டத்தை அடைகிறார்கள். இருப்பினும் பலர்னால இந்த பகவானுடைய உங்களுடைய திருநாமத்தை எப்போதும் உச்சரிக்க முடியறது இல்லையா, அதனால அவர்களாம் வைகுண்டம் அடைய வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதானும் வழக்கமான பூஜை முறைகளை அறியாத செய்யாத சாதாரண மக்கள்லாம் இருப்பா இல்லையா, அவர்களாம் எப்படி வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட நாரதர் கேட்டார். மகாவிஷ்ணு சொல்றார், இந்த கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்தசியான இந்த வைகுண்ட சதுர்தசி நாளில் விரதத்தை கடைபிடித்து என்னை வழிபடுவோருக்கு நேரடியாக வைகுண்ட பிரவேசம் வழங்கப்படும்னு மகாவிஷ்ணு சொல்றார். அன்றிலிருந்து இந்த வைகுண்ட சதுர்தசி விரதம் கடைபிடிக்கப்படுறது. வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை மரியாதை அளிக்கப்படும் ஒரே நாள் இந்த வைகுண்ட சதுர்தசி தினம். இந்த நாளில் விஸ்வ
விஸ்வநாதர் கோவில் வைகுண்டம் போல புனிதமாக மாறும். இரு தெய்வங்களும் ஒருவரை ஒருவர் வழிபடுகின்றனர். விஷ்ணு பகவான் சிவனுக்கும் சிவபெருமான் விஷ்ணுவுக்கும் நேரடியாக பூஜித்து வழிபடுவார்கள். இன்னொரு விரத கதையும் இருக்கு, அதையும் தெரிந்து கொள்ளலாம். தனேஸ்வர் அப்படின்ற பிராமணர், அவர் வாழ்நாள் முழுதும் பாபங்களை செய்து வந்தார். அப்புறம் இந்த வைகுண்ட சதுர்தசி நாள்ல விரத மகிமையை பற்றியும் தெரிஞ்சுக்கல. அதோட இல்லாம புனித கோதாவரி நதியின் மகத்துவத்தையும் தெரியாமல் இந்த நன்னாள்ல நீராடினார். எதையுமே அறியாமல் நீராடினார். அப்புறம் அவர் இறந்த போது அவர் நரக்கத்துக்கு அழைச்சிட்டு செல்றதுக்கு யமனுடைய தூதுவர்கள்லாம் வரா. விஷ்ணு பகவான் தனேஸ்வரனுக்கு நரக்கத்தில் அல்ல வைகுண்டத்திற்கு செல்ல தகுதியானவர். அவர் ஒரு வைகுண்ட சதுர்தசி தினத்துல கோதாவரி புனித நீரில் நீராடி பக்தர்களோடு சத்சங்கம் செய்ததால் அவர்களுடைய பாபங்கள்லாம் நீங்கியது. அவர் இந்த நன்னாள்ல அறியாமல் செய்து இந்த விரதத்தை கடைபிடித்து அந்த பலனையும் பெற்றார்னு பகவான் சொல்றார். எனவே பகவான் சிவன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு ஸ்ரீ சக்கரத்தை ஆயுதமாக வழங்கிய நாள் இந்த வைகுண்ட சதுர்தசியாக அனுசரிக்கப்படுகிறது. வைகுண்ட சதுர்தசி நாளில் காசி விஸ்வநாதர் கோவில் ஸ்ரீ வைகுண்டம் என்று அழைக்கப்படும். ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு எதிரே பகவான் மகாவிஷ்ணு இருக்கிறார். சிவனை துளசி இலைகளாலும் விஷ்ணுவை வில்வ இலைகளாலும் ஒருவருக்கொருவர் பூஜித்து வழிபடுகின்றனர். ஸ்ரீ சிவன் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு வில்வத்தை வழங்குவதையும் அவர் பகவான் சிவனுக்கு துளசியை அர்ப்பணிப்பதையும் சிவ விஷ்ணு ஒற்றுமை ஹரிஹர ஒற்றுமையை குறிக்கிறது. வழக்கமான பூஜை முறைகளை அறியாத செய்யாத சாதாரண மக்களும் இந்த கார்த்திகை மாத சுக்லபக்ஷ சதுர்தசி என்று விரதத்தை கடைபிடித்து அல்லது விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் பிரார்த்தித்தாலே அவர்களுக்கு நேரடியாக வைகுண்ட பிரவேசம் வழங்கப்படும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். நாம இந்த நன்னாள்ல மகாவிஷ்ணுவையும் சிவனையும் சேர்த்து போற்றி சொல்லும் ஸ்ரீ ஸ்காந்த புராணத்தில் காஷி காண்டத்தில் யமன் உரைத்த ஸ்ரீ ஹரிஹர அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ ஹரிஹர அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம். गोविंद माधव मुकुंद हरे मुरारी शंभो शिवेश शशिशेखर शूलपाणि दामोदराच्युत जनार्दन वासुदेव त्याज्य भटाय इति संतता मामनन्ति गंगाधरांधकरिपो हर नीलकंठ वैकुंठ कैटभरिपो कमटाब्जपाणि भूतेश कंठ परशो मृडचंडिकेश त्याज्य भटाय इति संततं मामनन्ति विष्णु नृसिंह मधुसूदन चक्रपाणि गौरीपते गिरीश शंकर चंद्रचूड नारायणासुर निबहर्न शार्ङ्गपाणि त्याज्य भटाय इति संतता मामनन्ति मृत्युंजयोग्र विषमेक्षण काम शत्रु श्रीकांत पीत वसनाम्बुद नील शौरी ईशान कृत्ति वसन त्रिदशैकनाथ त्याज्य भटाय इति संततं मामनन्ति लक्ष्मीपते मधुरिपो पुरुषोत्तमाद्य श्रीकंठ दिग्वसन शांत पिनाकपाणि आनंद कंद धरणीधर पद्मनाभ त्याज्य भटाय इति संततं मामनन्ति सर्वेश्वर त्रिपुरसूदन देवदेव ब्रह्मण्य देव गरुडध्वज शंखपाणि त्रक्षोरगाभरण बालं मृगाङ्कमौळे त्याज्य भटाय इति संततं मामनन्ति श्रीराम राघव रमेश्वर रावणारी भूतेश मन्मथरिपो प्रमथादिनाथ चाणूरमर्दन कृषिकपते मुरारी त्याज्य भटाय इति संततं मामनन्ति शूलिन् गिरीश रजनीश कलावतंस कंस प्रणाशन सनातन केशिनाश भर्गत्रिनेत्र भवभूतपते पुरारी त्याज्य भटाय इति संततं मामनन्ति गोपीपते यदुपते वसुदेव सूनो कर्पूर गौरवृषभध्वज पालने गोवर्धनोद्धरण धर्म दुरीन गोप त्याज्य भटाय इति संततं मामनन्ति स्थाणु त्रिलोचन पिनाकधर स्मरारे कृष्णानिरुद्ध कमलाकर कल्मषारे विश्वेश्वर त्रिपथगार्द्र जटाकलाप त्याज्य भटाय इति संततं मामनन्ति अष्टोत्तराधिकशतेन सुचारुनाम्नां सन्दर्भितां ललितरत्नकदम्बकेन सन्नायकां दृढगुणां निजकण्ठगतां यो कुर्यादिमां स्रजमहो संयमं न पश्येत् गणावूचुः इत्थं द्विजेन्द्र निजभृत्य गणान् सदैव
संशिक्षयेदवनिगान् स हि धर्मराजः अन्येऽपि ये हरिहराङ्कधराधरायां ते दूरतः पुनरहो परिवर्जनीयाः। अगस्त्य उवाच यो धर्मराजरचितां ललितप्रबन्धां नामावलिं सकलकल्मषबीजहन्त्रीं धीरोऽत्र कौस्तुभभृतः शशिभूषणस्य नित्यं जपेस्तनरसं न पिबेत् स मातुः। इति शृण्वन् कथां रम्यां शिवशर्मा प्रियेण गां प्रहर्षवक्त्रः पुरतो ददर्श सरसीं पुरीम्। इति श्रीस्कन्दमहापुराणे काशीखण्डपूर्वार्धे यमप्रोक्तं श्रीहरिहर अष्टोत्तरशतनामस्तोत्रं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।